வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல எப்ப பார்த்தாலும் உப்புமா தான் பண்றீங்களா? இது போல கர்நாடகா ஸ்பெஷல் சவ் சௌபாத் பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்கேன். வீட்ல பண்ற மாதிரி சொல்றேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டு பருப்பு நல்லா செவக்க வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. சின்ன துண்டு கேரட், கொஞ்சமா பீன்ஸ் பொடியா கட் பண்ணி இது போல போட்டுக்கோங்க. கூட 2 கொத்து கருவேப்பிலை போட்டு பெரட்டிடலாம். அரை கை அளவுக்கு பச்சை பட்டாணி இதுல போட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன், அதையும் இதுல போட்டுடலாம். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட நல்லா கலந்து வரட்டும். இப்ப இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ரவை நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா ரவை எடுத்து அதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணியை பக்கத்துல கொதிக்க வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை நல்லா சிம்மல வச்சு கலந்து விட்டு ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லெவல் பண்ணிடுங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வாங்கி பாத் பொடியை மேல தூவி விட்டுட்டு 1/4 மூடி அளவுக்கு துருவன தேங்காய் பொடியான இருக்கிற கொத்தமல்லியை போட்டுடலாம். வாங்கி பாத் பொடி ரெசிபி நம்ம பேஜ்ல இருக்கு. இப்ப இது மேலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊத்தி மூடி போட்டு அப்படியே 10 நிமிஷத்துக்கு வச்சிருங்க. இப்ப இதை திறந்து விட்டு கிளறும் போது பாத்தீங்கன்னா நல்லா கம கமன்னு கறி மசாலா வாசனை வரும். கர்நாடகால இந்த சவ் சௌபாத் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கேசரி பாத்தும் வைப்பாங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுட்டு யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்காதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே.